இந்த வீடியோவில் நாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20,000 ரூபாய், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் ஜூலை 17ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 50 வயது வரைக்கும் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க நோட்டிஃபிகேஷன் தான். டேம்கோலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் ஜூலை 17ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராம் மேனேஜரில் 1 வேக்கன்சிஸ், கன்சல்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ், அக்கௌண்ட் மேனேஜரில் 1 வேக்கன்சிஸ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் 1 வேக்கன்சிஸ், சிஸ்டம் அனாலிசிஸில் 2 வேக்கன்சிஸ், ஐடி அசிஸ்டண்ட்டில் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். அதாவது தி ஜெனரல் மேனேஜர், டேம்கோல், அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை 600106ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜர், கன்சல்டன்ட், அக்கௌண்ட் மேனேஜர் சொல்லி 6 விதமான பதவிகளுக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷனும் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மேனேஜரில் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MBAல ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது MCOM முடிச்சிருக்கணும், அல்லது ICWA இன்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது CAல இன்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், டேலி அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்கணும், MS ஆஃபீஸ், MS வேர்டு, MS பவர் பாயிண்ட், MS எக்ஸல் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஜாப்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 45,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற பட்சத்தில் இந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 50 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன பேசிஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அதே மாதிரி கண்டினியூவேஷன் ஆஃப் த ஸ்கீம், அட்மினிஸ்ட்ரேஷன், ரெக்ரூட்மெண்ட்டு அண்டு அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸு, நிதிநிலையை பொறுத்தும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் தேவைப்பட்டால் அல்லது அந்த ஸ்கீம் வந்து கண்டினியூ ஆகிற பட்சத்தில் அதோட உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஒர்க்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்க்ரூனிட்டி பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க, பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அல்லது ஸ்கில் டெஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் எல்லாமே படித்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் அனாலிசிஸ் போஸ்ட். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிருங்க. 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் அனாலிசிஸ்ட் கேட்டகரியில் உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. டெம்பரரி பேசிஸில் தான் சொல்லியிருக்காங்க. சென்னையில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷனுமே கொடுத்துருக்காங்க.
குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது இன்ஃபர்மேஷன் சயின்ஸு அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது எம்சிஏ அல்லது எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும், வெப் டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும், நெட்வொர்க்கிங், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசரபிள் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இல்லைனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதுமானது. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 or more years கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த என்னென்ன ஃபீல்டுலங்கிறது கொடுத்துருக்காங்க. மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏஜ் லிமிட் 50 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். 11 months இதோட ஒர்க் இருக்கும். ஸோ என்ன பேசிஸில் இந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. சேம் அதே ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரும் சேம் அதே தான். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அல்லது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அடுத்த போஸ்ட்டு ஐடி அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும், அல்லது பிசிஏ முடிச்சிருக்கணும், அல்லது டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ ஐடியோ அல்லது பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளின் படிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. அதாவது டிப்ளமோவில் நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்கனாலும் ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. 4 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சென்னையில் தான் ஜாப் லொக்கேஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய் per month இருக்கும். ஸோ 50 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். 11 months ஒர்க் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ அல்லது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அல்லது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் முதல்ல வேகன்சிஸ் பார்த்துடலாம். 1 வேகன்சிஸ் இருக்குது. சென்னையில் தான் போஸ்டிங்ஸ் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ அல்லது ஐடி அல்லது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸு அல்லது ஐடி, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி ஐடி, கிராஜுவேஷன் வித் 1 year டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்து 1 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், டைப்பிங் ஸ்பீட் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சேலரி 20,000 ரூபாய் இருக்கும். 50 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அல்லது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்ட் கன்சல்டன்ட் கேட்டகரியில் 1 வேகன்சிஸ். சென்னையில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி அதாவது பிஎஸ்எம்எஸ், பிஎன்ஒய்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா per month 40,000 ரூபாய். 50 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். 11 months இதோட ஒர்க் இருக்கும். ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த போஸ்டிங் ப்ரோக்ராம் மேனேஜர். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 1 வேகன்சிஸ் இருக்குது. சென்னையில் தான் ஜாப் லொக்கேஷன்ஸ் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் முடிச்சுட்டு அதோட அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆயுஷ் அண்ட் எம்பிஏ இன் ஹெல்த் கேரோ அல்லது ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸு, மாஸ்டர் டிகிரியில் ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோவில் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபாய் per month சேலரி இருக்கும். 50 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். 11 months உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பீரியட் இருக்கும். ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு அல்லது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.